வாழ்வில் வெளிச்சம் வெற்றி பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே, பொதுவாக சனிப்பயிற்சி மகா பலாபலனே சொல்கிறாங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வரார். அப்போ 3, 12க்குரியவர். மறைந்தவன் மறைகிறார், கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். எப்பவுமே இந்த மகர ராசிக்கு 3, 6 மட்டும் குரு கொஞ்சம் மறைஞ்சிருந்தால் ஒரு யோகத்தை. 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பாங்க. சேஃப்டிக்காக ராகு கேது பரிகாரம் செய்துட்டு பண்ணணும். கண்டிப்பாக இப்போ வாழ்வியல் பரிகாரத்துக்கு மட்டும் கோயில் பரிகாரம்னு சொல்லிடுறேன். இப்போ சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் விருத்தி பண்ணிங்கன்னா அதுக்கு 1 வருடம் கழித்து ஃபுல்லும் சக்ஸஸாக லாபம் பணம் சம்பாதிக்கிறதாவே இருக்கும். அப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுதுன்னா, வாழ்வில் வெளிச்சம் வெற்றி பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே, பொதுவாக சனிப்பயிற்சி மகா பலாபலனே சொல்லலாம் உங்கள் ராசிக்கு. இப்போ சனிப்பயிற்சி நடக்க போகிற 7.5 சனி விலகுதுங்கிற ஒரு சந்தோஷம். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் வரார். ராகு பகவான் வரும்போது அள்ளி கொடுக்கும் ராகுவாக இருப்பார். அப்போ பொருளாதார ரீதியாக இத்தனை நாளாக இல்லாதவங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. அதை பற்றிலாம் பேசுவோம். அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வரார். அப்போ 3, 12க்குரியவர். மறைந்தவன் மறைகிறார், கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். எப்பவுமே இந்த மகர ராசிக்கு 3, 6 மட்டும் குரு கொஞ்சம் மறைஞ்சிருந்தால் ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அதை பற்றி பேசுவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த ஆன்மீக பரிகாரம் சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். நிறைய ஜோதிடர்கள் தெளிவாக பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இதாக இருக்கும். இதில் எளிமையான பரிகாரங்கள், வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் உண்டு, அதையும் சொல்கிறேன். ரைட். முதல்ல இந்த விஷயத்தில் நான் பேச போகிறது வருமான ரீதியாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. வரும், சார் தரேன்னாங்க, சம்பளம் உயர்த்துறேன்னாங்க, பிஸ்னஸில் எதிர்பார்த்துட்ருக்கேன், பெண்டிங் இருக்குது. இந்த ஃபினான்ஸ் பண்ணவங்க பணத்தை கொடுத்துட்டு இது ஏங்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரப்போகுது. ரைட். ஃபஸ்ட்டு. 2வது, குடும்ப ரீதியாக நிறைய குழப்பங்கள் நடந்தது. குடும்ப ரீதியாக பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், முடிவெடுக்க முடியாமல் தடை ஏற்பட்டது. ரெஸ்பெக்ட் ரீதியாக எல்லா தடைகளும் உடைத்தெறிந்து குடும்பத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு நடக்கப் போகிறது. இப்போ பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் தனி கொடுத்தனம் போகலாமா வேண்டாமா, இல்லை வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்க வேண்டியது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் மனது ரீதியாக. அப்போ தொலைதூரமாக தொழில் ரீதியாக பிரிஞ்சாலும் பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களோட பழைய நண்பர்கள், ரொம்ப நாளாக இருக்கிறவங்கள திருப்பி சந்திக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக ஒருத்தர் மீட் பண்ணவே இல்லை, அப்போ பார்த்ததுங்க, இப்போ திடீர்னு பார்த்து இப்போ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக இல்லாத பழைய உறவுகள்லாம் புதுப்பிக்கிற காலகட்டம். அப்போ இத்தனை நல்ல விஷயம் நடக்குது. பொதுவாக சனி 3ஆம் இடத்துக்கு போகும்போது வருமானம், கமிஷன் வகையில் வருமானம், சீட்டு வகையில் யோகங்கள், வட்டி வகை வருமானங்கள், வாடகை வருமானங்கள். இப்போ இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு பாருங்கள். இஎம்ஐ இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோம். இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெகுலேஷன் ஆகும். இப்போ என்னன்னா வட்டி விகிதங்கள் குறையும்போ. இப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த பேங்க்லேருந்து வேற ஒரு பேங்க்குக்கு மாற்றி வட்டியை குறைக்கிறது. இப்போ நகை கடன் வச்சுட்ருக்காங்க. நகை கடன் என்னென்னா பணத்தை கட்டி மீட்டு எடுத்து குறிப்பிட்ட நகையை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு மீதி ஒரு சில நகையை மட்டும் வைக்கிறது. வட்டி குறைத்தல். ஆக ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுக்கு செலுத்த வேண்டிய பணம் குறையும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். இப்போ தொழில் ஸ்தானத்தை பார்த்துருவோம். பொதுவாக 3ஆம் அதிபதியான 3, 12க்குரிய குரு 6க்கு செல்கிறார். இந்த நேரத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட மாறுதல் இருக்குங்க. இப்போ தான் மைண்டில் சொந்த தொழில் பண்ணலாமா, வேலையை விட்டுட்டு நம்மளே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தோணும். நிறைய பேர் வேலை மாறலாமா, சம்பளத்துக்கு உயர்த்தி கேட்கலாமா, மேலதிகாரி வேலை செஞ்சுருவாங்க, நம்மளே ஓனர் ஆகலாமா அப்படின்னு சிந்தனை வரும். பொதுவாக தொழில் வேலை செய்யும் இடத்துல ஒரு முன்னேற்றம் இருக்குது, அது வளர்ச்சி பெற வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு 3, 6 தொடர்பு நிறைய மாற்றம் இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயத்த நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வருது. டாக்குமெண்ட்ஸ் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பத்திரமா. முக்கியமான நேரத்தில் டாக்குமெண்ட் இல்லை. உங்களுக்கு இன்டர்வியூ கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க, நாளைக்கு இன்டர்வியூ இன்றைக்கி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும். அப்போ முதலே தயாராகி விடுங்கள். மஸ்ட்டு முக்கியமான இன்டர்வியூ ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ண முன்னாடி உங்களுக்கு எந்த கம்பெனி, ஏதோ ஒரு நார்மல் கம்பெனியில் இன்டர்வியூ ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் சனி 3ஆம் இடத்துல வரும்போது 3ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷன் ஆன்லைன் குறிக்கும். ஆல்ரெடி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. இதை பார்த்துக்கங்க. ரைட். இப்போ ஹெல்த்துங்கிற பாயிண்ட் சொல்லிவிட்டு நான் தொழில் பண்ணேன். ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உடல் எடை அதிகரிக்கிற வாய்ப்பு உண்டு. அஜீரணம் சம்மந்தப்பட்டது, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது வருது. அனைத்து வயதுன்னு இருக்கும். குறிப்பாக கால் மூட்டு சம்மந்தப்பட்டது, ஸ்கின் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை நிறைய பார்த்திங்கன்னா டப்பாவை வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க.
ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து சித்தாவா, அலோபதியா, ஆயுர்வேதமா எதுன்னு பார்த்து அதை தேர்ந்தெடுங்க. அப்போ அதிலிருந்து மருந்து மெடிசனை குறைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் பாருங்கள். இதுதான் முக்கியம். 3இல் சனி வரும்போது எண்ணெய் வைத்தியத்திலே க்யூராக வாய்ப்பு உண்டுங்க. அதனால் கவனமாக பாருங்கள். ரைட். இப்போ முக்கியமாக திருமணத்துக்கு போவோம். இப்போ இத்தனை நாளாக குரு பார்வை இருந்தது, ஒரு சிலருக்கு நடந்துருச்சு, ஒரு சிலருக்கு நடக்கலை. இப்போ கேள்வி என்ன சார், குரு பார்வை போச்சு திருமணம் நடக்குமா இல்லையா? வருத்தப்படாதீங்க. பொதுவாக லக்னத்துக்கு ரீதியாக 7ஆம் அதிபதிக்கோ, ஆண்னா சுக்கிரனுக்கு, பெண்ணா செவ்வாய்க்கோ குரு பார்வை பார்க்கும்போது திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. தசாபதி தான் டிசைனிங் அத்தாரிட்டி. அதனால் இந்த குரு பலன் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன, சனி பயிற்சியில் இந்த குரு பகவான் கடகத்துக்கு பயிற்சியாக வாய்ப்புண்டு. அப்போ திருமணம் நடக்கும். இந்த வருடத்திலே 2025 குரு டிசம்பர் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் குரு பயிற்சி வந்துடும். அப்போ திருமண யோகங்கள் உண்டு. பொதுவாகவே திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை. திருமணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப தகவல்கள் சீக்கிரம் வர வாய்ப்புண்டு. இந்த திருமண விஷயத்தில் ஒன்று கவனிக்கணும், ராகு கேது பரிகாரம் செஞ்சுட்டு செய்யணும். இப்போ டவுட் வந்துடும், ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லையே ஏன் பண்ணணும்? பொதுவாக உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பாங்க. சேஃப்டிக்காக ராகு கேது பரிகாரம் செய்துட்டு பண்ணணும். கண்டிப்பாக. இப்போ வாழ்வியல் பரிகாரத்துக்கு மட்டும் கோயில் பரிகாரம்னு சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு காளகஸ்தியோ, திருநாகேஸ்வரமோ, இல்லை கீழ்பரம்பலமோ போயிட்டு ஒரு ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கங்க. திருமணத்துக்காக திருமணஞ்சேரி சென்று வருவது சிறப்பு. உங்களுக்கு இப்போ திருமணஞ்சேரி தான் அழைக்குதுன்னே சொல்லலாம். போயிட்டு வாங்க, ரொம்ப முக்கியம் இந்த இதில். ரைட். இப்போ ஏதோ ஒரு சித்தரை பிடிச்சிக்கணுங்க இந்த நேரத்தில். சித்தர் வழிபாடு சிறந்தது. ஒரு சித்தர் கோயிலில் வழிபாடு செய்ய சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வர மன அமைதி, தெளிவு பிறந்துடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பண ரீதியாக, தொழில் ரீதியாக நிறைய ஐடியாஸ்கள் கிடைச்சிரும். அதனால் அதை பாருங்கள். இன்னும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி பிஸ்னஸ் 10ஆம் இடத்துல குரு பார்வை உண்டு. 10, 12, 2 தொழிலை விருத்தி செய்யுங்கள். ஒரு சில ராசிக்கெலாம் பண்ணாதீங்க. என்ன உங்களுக்கு தொழிலை விருத்தி பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அமையும். பிரான்ச்சஸ் அமைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புது ஆஃபர்கள் கிடைக்கும். உங்களுக்கு இத்தனை நாளாக இல்லாத திடீர்னு பார்த்தோன்னா காம்படிட்டராக இருந்தவங்க விலகி போயிடுவாங்க. அதை நீங்கள் எடுத்து நடத்த வேண்டி வந்துடும். ஒரு புதுசாக ஒரு ஆரம்பித்து தொழிலை விருத்தி பண்ணக்கூடியது ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும். ஒரு பிராண்டு கொடுத்துட்ருக்கோம், ரேட்டு கம்மியாக இருந்தது. இப்போ திடீர்னு ஒரு ஆஃபர் ரேட்டில் உங்களுக்கு நல்ல ப்ராடக்டாக கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. தொழிலில் சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் விருத்தி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு வருடம் கழித்து ஃபுல்லும் சக்ஸஸாக லாபம் பணம் சம்பாதிக்கிறதாவே இருக்கும். அப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுதுன்னா, தொழிலை அதிகப்படுத்துங்க. 3ஆம் இடம் சனி பகவான் இருக்கலாம். 3ஆம் இடம் வேலையாட்கள் மூலமே ஆதாயமாக உண்டு. நிறைய வேலையாட்கள் சம்மந்தம் புது வேலையாட்கள் இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் வேறு மாநிலம், வேறு மொழி பேசக்கூடிய வேலையாட்கள் வந்து வளர்த்து தருவாங்க. அப்போ நீங்களே கொஞ்சம் நிறையா மொழிகள் பேசக்கூடிய ஆட்கள் வேறு ஊருக்களில் சென்று வர வாய்ப்புண்டு. அதன் மூலம் வளர்ச்சியும் இருக்குது. இப்போ தொழிலில் பார்த்திங்கன்னா டவுட் வரும், சார் 10ஆம் இடத்துக்கு குரு பார்க்குது, ஓகே, கொஞ்ச நாள் குரு பார்க்கலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு. குரு பார்க்குது. இப்போ குரு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் ராசி சந்திரனுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ தொழில் வகையில் வருமானம் உண்டு, நல்லாயிருக்கும். சங்கத்துக்கு சங்க பொறுப்பு எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த நேரத்தில் சினிமா துறை ஆர்வம் நிறைய பேர்த்துக்கு, சினிமா, விவசாயம், ட்ராவல் சம்மந்தப்பட்டது, ட்ராவல்ஸு இதெல்லாம் ஆர்வம் வந்துடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஐட்டத்தை பற்றி நிறைய ஆர்வம் வந்துடுது. இப்போ ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா வருமானம், அப்போ ஆல்ரெடி ஒரு தொழில் உபரி வருமானம் மாதிரி வர ஆரம்பிக்கும் உண்டு. உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு வருமானம் வந்துடும். இப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அது மூலம் வர வாய்ப்பு உண்டு. இதை பார்ப்போம். இப்போ மாணவர்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்க யோகம் உண்டு. அப்போ ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் சென்று படிக்க வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு யோகமாக இருக்குது. எழுத்துத் தேர்வு மட்டும் கொஞ்சம் வேகமாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். டைம் பத்தலைங்கிற பதில் தான் வந்தாகும். ஆனால் காம்படிஷன் சூப்பராக இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வேலை மட்டும் ஸ்டார்டிங்கில் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, அதுக்கப்புறம் டெவலப் ஆயிரும். ஸ்டார்டிங் சேலரியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் தைரியமாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் வேலை உண்டு அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், பூர்வீக ரீதியாக அனுகிரகம் உண்டு. பெண்ணாக இருந்தால் பூர்வீக ரீதியாக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உறவு வகை சம்மந்தப்பட்ட, ரத்த சம்மந்தப்பட்ட உறவு வகையில் சூப்பராக இருக்கும். ஆனால் இளைய உறவு வகையில் கொஞ்சம் மனஸ்தாபம் வரும். அண்டை வீட்டார்கள், நெருங்கிய நண்பர்கள், இவங்க முதல் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, இவங்களாம் ஹெல்ப்பு அதிகமாக உண்டு. ரைட். மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது, பொதுவாக மொபைல் ஃபோன், லேப்டாப், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது, வீட்டில் புது டிவிகள் வாங்கக்கூடிய இந்த மாதிரி அம்சங்கள் உண்டு. இது மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு சிறு தொகை செலவு பண்ண வேண்டியது உண்டு. ரைட். இப்போ வயதானவங்க, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட், வயதானவங்களுக்கு கோயில் கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணுற மாதிரி வருதுங்க.
ஏஜ்டு மாதிரி இருக்கிறவங்க வீட்டு அருகில் ஒரு புனித நீரோ கோயில் கும்பாபிஷேகம் இன்ப சுற்றுலா போக வாய்ப்புண்டு போயிட்டு வாங்க. இளம் வயதினருக்கு திருமணத்தில் காதல் திருமணம் நிறைவேது. காதல் திருமணம் உறவில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிற வாய்ப்புண்டு. திருமண விஷயத்தில் மட்டும் அந்த பரிகாரம் சொன்ன மாதிரி இந்த காதல் திருமணம் வயது வித்தியாசங்கள் எல்லாம் பார்த்துட்டு பண்ணிக்கங்க. மற்றபடி சக்ஸஸ் ஆகும். எக்காரணத்தை கொண்டும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது காலகட்டம். இப்போ தான் சொல்கிறேன், ஜாமீன் கையெழுத்து அது பொதுவாகவே உங்கள் ராசிக்கு பார்த்து போடணும். அது தகவல்களை பாதுகாப்பாக வைக்கணும். ஜாமீன் கையெழுத்து, செக்லீஃபு, இஎம்ஐ இதெல்லாம் கொடுத்துட்டு மாட்டிட்டு முழிப்பீங்க. ஆனால் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி கொடுக்குறது தான் மிகப்பெரிய லாஸ். அப்போனா வட்டிக்கு வட்டி கட்டிட்டு மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்க நீங்கள் முன்னாடி நிற்க வேண்டாம். மற்ற ஜாதகம் பார்த்தாலும் இன்னும் தெளிவாக சொல்லலாம். பட் இது விஷயம் ரைட். இப்போ உங்களுக்கு இன்னொரு பரிகாரங்கள், இந்த சனீஸ்வர பரிகாரம் ஒன்று. சனீஸ்வரர் பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சனீஸ்வரர் கோயில் ஆல்ரெடி சுந்தரம் இருக்கும்போது போயிட்டு வந்துட்டீங்க, முடிஞ்சது. குக்கே சுப்பிரமணியம்னு ஒன்று வருதுங்க. அது என்னென்னா, இந்த சுப்பிரமணியம் சம்மந்தப்பட்ட அங்கே சனி கோயிலுக்கு நிறைய பேர் அனுப்பியிருக்கேன். அப்போ நார்த் இந்தியா மங்களூரை பக்கத்தில் குக்கே சுப்பிரமணியம் அங்கே சென்று வர வாய்ப்புண்டு. இல்லைனா ராமேஸ்வரத்துக்கு நேராக ராமேஸ்வரம் தரிசனம் சென்று திதி கொடுத்துட்டு வந்துடுங்க. இது ரெண்டும் செய்யலாம். வாழ்வியல் ரீதியாக பரிகாரங்களாக உங்களுக்கு வீட்டு அருகில் இருக்கிற இந்த இஸ்திரி போடுறவங்க, பெட்டி தேய்ப்பாங்க, துணி துவைக்கிறவங்க, அந்தவங்களுக்கு ஒரு தானம், பெட்டி அயன் பண்ண கொடுக்கலாம், ஒரு சிறு உதவி செய்யலாம், இல்லை துணி வகைகள் கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற தேவையில்லாத சட்ட துணிகள்லாம் வீட்டிலேருந்து வெளியேற்றிருங்க. பழைய துணிகள், பழைய சம்மந்தப்பட்டது எடுத்துகிட்டு வெளியே ஏற்றிருங்க. இதுவே உங்களுக்கு விடிவு காலம் வந்துடும். ஆக மொத்தம் நல்ல நேரம் பிறந்தாச்சு. முதல்ல வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம்.